ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் வீடியோவில் நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் புக்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிபிஎஸ்சி சிலபஸில் யூஸ் பண்ணுற இந்த புக்கு இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ இதோட ஸ்டோரியை ரீட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு டிவைஸையுமே டிஃபெண்ட் பண்ணாமல் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இதோட ஸ்டோரிஸ் வேர்டு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. இல்லை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்மாஸ் கிளாஸஸ். கிராண்ட்மா கிளாஸஸ்னால் என்னென்னா கண்ணாடி, கிராண்ட்மாவோட கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணலாம். Aji woke up early, she got ready, she sat in her favorite chair in the drawing room and started to read the newspaper. The family was going for a picnic. Veena and her brother Madhav were getting ready. They were talking and singing. Their parents had packed a picnic basket. They were also getting ready. Aji finished reading the newspaper and waited. ஸோ இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த கிராண்ட்மா எப்போவுமே நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெடியாகி அவங்களுக்கு பிடிச்ச அந்த சேரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. இது எத்தனை பேத்துக்கு இந்த பழக்கம் இருக்குது? காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்திரிக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இல்லையா? ஸோ பாட்டி அந்த காலத்தில் உள்ளவங்களாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு த ஃபேமிலி வாஸ் கோயிங் ஃபார் எ பிக்னிக். ஸோ அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு பிக்னிக் போகிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வீணா அண்ட் ஹர் பிரதர் மாதவ், இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் போல. ஸோ வேர் கெட்டிங் ரெடி, அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. தே வேர் டாக்கிங் அண்ட் சிங்கிங், அதோட அவங்க பேசிட்டு சிரிச்சிட்டும் இருக்காங்க, பேசிக்கிட்டும் சாங் பாடிக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா அவங்க பிக்னிக் போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஹாப்பி. தென் தேர் பேரண்ட்ஸ் ஹேட் பேக்ட் எ பிக்னிக் பாஸ்கெட். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிக்னிக் பாஸ்கெட்டுக்குள்ளே தான் அவங்க பேரண்ட் ரெடி பண்ணுறாங்க. தே வேர் ஆல்சோ கெட்டிங் ரெடி. ஆஜி ஃபினிஷ்ட் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அண்ட் வெயிட்டட். ஆஜியும் அவங்க நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. When everyone was ready, Veena said, "Let's go, Aji." Aji got up from her chair and picked up her bag. She walked out of the door, then she stopped. "What happened, Aji?" asked Madhav. Aji was searching for something in her bag. ஸோ எல்லாருமே ரெடி ஆயாச்சு. வீணா பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க, பாட்டி நம்ம போகலாமா? ஸோ பாட்டியும் அவங்களோட சேர்லேருந்து எழுந்திரிக்கிறாங்க, அவங்க பேக்கையும் எடுத்துக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க. சி வாக்ட் அவுட் ஆஃப் த டோர், சி ஸ்டாப்டு. வாட் ஹேப்பண்ட் ஆஜி? மாதவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆஜி வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங் இன் ஹர் பேக். ஹோ said Aji, "I cannot find my classes." She searched in her bag for a minute. Then she looked up and said, "My classes are gone." ஸோ பாட்டி அவங்களோட கிளாஸஸை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அவங்க பேக்கில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்னோட கிளாஸ் எங்கே போச்சுன்னு தெரில, "My classes are gone" அப்படின்னு சொல்கிறாங்க. "You were reading the newspaper, Aji," said Madhav. "Your classes must be on the chair." Madhav picked up the newspaper and looked under the chair. "It is not here, Aji," he said in a sad voice. ஸோ மாதவ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக அந்த கிளாஸஸ் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு வேகமாக போய் அந்த பேப்பரை வெளியில் எடுக்கிறான். பேப்பரை மேலே எடுத்துட்டு அவன் கீழே பார்க்குறான். அந்த சேர் மேலே எந்த ஒரு பொருளும் இல்லை. ஸோ அவன் ரொம்ப சேட் வாய்ஸில் இங்கேயும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். Veena said, "I will look in the room. I will look in your room, Aji. The classes must be on your bed." She ran to Aji room to look. ஸோ வீணா அவங்களோட பாட்டியோட ரூமில் போய் பார்க்குறான். The classes must be on your bed அப்படின்னு. ஸோ மஸ்ட் பி அப்படின்றது கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. The classes must be on your bed. Veena's mother went to look in the balcony. She said, "They must be near the flower pots.
யூ வேர் wearing them when you watered the flower. ஸோ வீணாவோட மதர் போய் பால்கனியில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளவர் பாட்டுக்கு பக்கத்தில் தான் அதை வச்சுருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஃப்ளவருக்கு தண்ணி விடும்போது நீங்கள் அதை போட்டுக்கிட்டு தானே தண்ணி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணாவோட மதர் சொல்கிறாங்க. தென் வீணாஸ் ஃபாதர் went to look in the kitchen. They could be on the kitchen shelf. You took them off when you were making tea. வீணாவோட ஃபாதர் வந்து கிச்சனில் போய் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து கிச்சன் உள்ள செல்ஃபில் வச்சுருக்கலாம், நீங்கள் எப்போ டீ போட போனாலுமே அதை எடுத்துகிட்டு தானே போவீங்க அப்படின்றத அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே மஸ்ட் பி குட் பி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. மஸ்ட் பீனா கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணுன்ற நம்பிக்கையோடு சொல்கிறது, குட் பீனா மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறது. உங்களுக்கு இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். நல்லா 2 times 3 times ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சவுண்டு வச்சு கேளுங்க. அப்போ தான் நான் தமிழில் சொல்லும்போது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் 1 or 2 times ரீட் பண்ணும் போதே எனக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டோரியில் இதுதான் சொல்ல வராங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் ஜஸ்ட் மியூட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்துக்கிட்டு மியூட் எடுத்து விட்டுட்டு நான் சொன்ன மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத 1 time செக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். Aji sat down in her favorite chair. Everyone slowly came back to the drawing room. No one had found the classes. Suddenly Madhav shouted, "I have found them." Aji looked up in surprise. "Where?" she asked. ஸோ ஆஜி வந்து அவங்களோட ஃபேவரட் சேரில் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வர்றாங்க, அங்கங்கே போய் கண்டுபிடிக்க போனாங்க இல்லையா. ஸோ எல்லோரும் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஆனால் யாருனாலையுமே கிளாஸை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ சடன்லி மாதவ் வந்து சத்தம் போடுறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆஜி அப்போ தான் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஓ, வேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன் யுவர் ஹெட் ஆஜி, ஹீ லாஃப்ட் அண்ட் ஹக்ட் ஹிஸ் கிராண்ட்மதர். ஸோ அவனோட தலையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க பாட்டியை போய் அவன் சிரிச்சுக்கிட்டே போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தட்ஸ் வேர் தே ஆர், பட் ஒய் டிடன்ட் யூ டெல் மீ இயர்லியர், ஆஜி ஆஸ்க். ஆஜி கேட்குறாங்க, அவங்கெல்லாம் எங்கே, ஏன் நீ இதை முன்னுக்கூட்டியே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆஜி கேட்குறாங்க. "They were kissing in your hair, Aji," said Veena. ஸோ வீணா என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் சேர்ந்து உங்களை ப்ளே பண்ணியிருக்காங்க, விளையாண்டிருக்காங்க, ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறா. கிட்டிங்னா விளையாடுறது. She laughed and ran to hug her grandmother. ஸோ அவளும் என்ன பண்ணுறா, வீணாவும் அவங்க பாட்டியை ஹக் பண்ணிக்கிறான். Then Aji too started laughing and hugged both the children. ஆஜிக்கு அப்போ தான் புரியுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 குழந்தைங்களையும் சேர்த்து அரவணைச்சிக்கிறாங்க. ஸோ தென் லெட்ஸ் கோ, she said. தென் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. We are getting late for our picnic. நமக்கு என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, பிக்னிக் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நான் இப்போ ரீட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அதை நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எத்தனை தடவை உங்களால் ரீட் பண்ண முடியுமோ ரீட் பண்ணுங்கள். நல்லா சத்தம் போட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத உங்களோட ஓன் சென்டென்ஸில் நீங்கள் மேக் பண்ணி இந்த ஸ்டோரியை ஒரு கதையாக எழுதுங்க. ஒரு 4 லைனில் நீங்கள் எழுதினாலும் சரி, 10 லைனில் எழுதினாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம அந்த மாதிரி எழுதும்போது நமக்கு நிறையா ஒர்க்காபுலரி வேர்ட்ஸ் தேவைப்படும், நிறையா சென்டென்ஸ் மேக்கிங் டவுட் வரும். அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சர்ச் பண்ணுவோம் நிறையா. அப்போ நிறையா நம்ம லேர்ன் பண்ணுவோம், கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி 2 months தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் நீங்களும் இதை பண்ணுங்கள். இந்த புக்குக்கு பேக்கில் வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராமர் எப்படி வந்து சிம்பிள் கிராமர், நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஹூ ஃபவுண்ட் த கிளாஸஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.